அப்பாச்சிலேருந்து வின் பண்ணிடுறீங்களா? ஐயா நம்ம வண்டி ஒரு பவர் வேற மாதிரி இருக்குங்க ஐயா. அப்பாச்சி எடுத்து ட்ராக் பண்ணுறாங்க நம்மளை. சிறப்பான தரமான சம்பவத்தை இனிமே தான் பார்க்க போறீங்க. பாய் 10 கிலோ கறி வேணுங்க பாய். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கைஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங்க. நம்ம அவளுடன் எதிர்பார்த்துட்டு இந்த ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரைடு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம காந்தலூர் போகிறோம். மூணாருக்கு முன்னாடியே இருக்குது. இது ஒரு டீம் ரைடு தாங்க. நம்ம ஒரு RX ரைடாக மட்டும்தான் இருக்கும். ஒருத்தர் மட்டும் வந்து மிங்கிளாக வருவார்னு நினைக்கிறேன். எக்ஸ்பல்ஸில் வர மாதிரி இருக்குது. யார் யார் வராங்க என்னான்ட்டு நான் போயிட்டே மோட்டோ விளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். டைம் 5 o'clock ஆச்சு. ஆக்சுவலாக நம்ம அசம்பிள் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அரியனூர். சேலம்லேருந்து ஒரு 7 வண்டி வருது. அந்த 7 பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னாங்க, சந்தோஷ் ப்ரோ நம்ம ஆஷுவல் ரைடரு ஜீவி தான் வராப்புல. அடுத்து செல்வா அண்ணன், அவரும் RXG. நம்ம ஜாவேத் ப்ரோ, அவரும் RXG தான். ஜஸ்ட் பாய் 5 ஸ்பீட் வருவார். அப்புறம் அனஸ் பார்த்தீங்கன்னா செட்டில் வருவாப்புல. அப்புறம் பிரகாஷ் மாம்ஸ் ஜாப்பனீஸ் பீஸ் 100 தான் வருவார்னு நினைக்கிறேன். இங்கேருந்து அப்புறம் நான், நம்ம RXG. அப்புறம் ஈரோட்லேருந்து 3 பேர் வராங்க. சங்கர் ப்ரோ, சதாம் ப்ரோ. சங்கர் ப்ரோ 135, சதாம் ப்ரோ வந்து ஜாப்பனீஸ் 100. இன்னொருத்தர் தான் எக்ஸ்பல்ஸில் வருவார். அவர் மட்டும் தான் தனியாக வருவார். மற்றபடி நம்ம எல்லாருமே யூனிஃபார்மாக RXL தான் போக போகிறோம். அவரும் நம்ம கூட வர போகிறார் எக்ஸ்பல்ஸும். மிங்கிலாகி வர போகிறோம். அவ்வளோதான். ஒரே ஒரு வண்டி மட்டும் தான் எக்ஸ்பல்ஸு. நம்ம பிரதர்ஸ்லாம் வந்து முன்னாடி அம்மாப்பேட்டில் வெயிட் பண்ணுறாங்க. நம்ம அவங்கள போய் பிக் பண்ணிவிட்டு பங்கில் ஃபியூல் போட்டுட்டு நம்ம டேரெக்டாக நம்ம அசம்பிள் பாயிண்ட் போயிட வேண்டியதான். நம்ம ஃபியூல் போட்டு இங்கே வெயிட் பண்ணலாம். டேங்கை ஃபில் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவோம். கைஸ் எல்லாம் ஃபியூல் ஸ்டேஷன் வந்துட்டாங்க. நம்ம செல்வா அண்ணன், அனஸ் ப்ரோ, தஸ்த் ப்ரோ, ஜாவித் ப்ரோ எல்லாம் வந்துட்டாங்க. அப்புறங்க செல்வா அண்ணன் வண்டி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோஸில். சேம்பர் போட்டு வந்துட்டார், இன்பில்ட் சேம்பரு. எல்லாம் ப்ராப்பராக வந்திருக்காங்க. ரைடிங் ஜாக்கெட்ஸ் எல்லாம் பக்கா ப்ரொஃபஷனலோட பண்ண போகிறோம் அந்த ரைடை. அனஸ் ப்ரோ ஹாய். இதுதான் அவரோட செட்டு. ப்ரோ கேட்டா நீங்களும் பாய் மட்டும் ஸ்டாக்காக வர போகிறீங்களா? இந்த வண்டி ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. நம்ம கூட ஒரு நம்ம ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். அனஸ், இவர் அனஸு, நம்ம ஜி. யாருங்க தலைவனை ஃபுல் பக்கா ப்ரொஃபஷனலாக இருக்கார். ஹை ப்ரோ. இவர் நம்ம தஸ்து ப்ரோலாம் உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நிறைய நம்ம வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. மீட்டப் வீடியோலாம் பக்கா ஸ்டாக்காக 5 ஸ்பீட் கொண்டு வந்திருக்காரு. சூப்பராக இருக்குது. இவரும் ஸ்டாக் கேட்டு தான். இவரு தான் நம்ம ஐயா ஜாவித் ப்ரோ. ஐயா அடி இந்த ரைடுக்காகவே இந்த செட்டப்பு நான் 4 ஃபுல்லாக தூங்காமல் பெயிண்ட் அடித்து ஓரளவுக்கு கலர் கோட் கொண்டு வந்துட்டீங்க. ரைட்டு கைஸ், லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த பெயிண்ட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். பிங்க் ஷேட் வர மாதிரி இருக்கும், ஒயிட்டில் பிங்க் ஷேட் வர மாதிரி இந்த ரைடுக்காகவே அடித்தார். அவருதும் ஜி தான். அண்ணா சொல்லு தம்பி. ஆமாம் தம்பி, கோகுல் RX. ஆமாம் ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிடு. தம்பி உன் பேர் என்னடா? உன் பேர் என்ன? ஷருணா. ஓகேங்க, இங்கே நம்மளாம் அசம்பிள் ஆகிட்டோம். இன்னும் சாண்டி ப்ரோ வரணும். சாண்டி ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ. நம்மளோட சேலம் அசம்பிள் பாயிண்ட் பார்த்திங்கன்னா அரியானூரில் ஒரு கஃபேயில் போயிட்டு சின்னதாக ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். அப்புறம் ஈரோடில் நம்ம பாய்ஸில் வந்து ஜாயின் ஆகிடுவாங்க. ஈரோடில் இன்னும் ஒரு 3 பேர். அங்கேருந்து நம்ம டேரெக்டாக நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. ஓகேங்க, நம்ம போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். அப்பாச்சிலேருந்து வின் பண்ணிடுறீங்களா? ஐயா நம்ம வண்டி ஒரு பவர் வேற மாதிரி இருக்குங்க ஐயா. சரிங்க ஐயா, பார்த்துக்கலாம். அப்பாச்சி எடுத்து ட்ராக் பண்ணுறாங்க நம்மளை. சரிங்க ஐயா, பார்ப்போம். தலைவன் ஃபன் பண்ணுறாருங்க. இது எப்போ லைட்லாம் போட்டிருக்கீங்க ஐயா? அப்படியே ஸ்லோவாக இல்லை லைன் அப் பண்ணி போகலாம். பைபாஸில் போய் லைன் அப்பாக போகலாம்.
லைன் 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 ப்ரோ, லைன் லைனு. எல்லாருமே ஆயில் கொஞ்சம் அதிகமாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம லாங் ரைடுக்கெலாம் ஆயில் சேர்த்தி போகிறது தப்பு கிடையாது. அப்போ தான் அந்த சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். கொல்லாம்பட்டி வந்தாச்சு. இனிமேல் டேரெக்டாக நம்ம ஃப்ளைஓவர் ஏறி வேண்டி தான். சிறப்பான தரமான சம்பவத்தை இனிமே தான் பார்க்க போறீங்க. முன்னாடி முன்னாடி சந்தோஷம். பிரகாஷ் நீங்க வெயிட் பண்றாங்க. புகை 200 ml ஊற்றி புகை கம்மியாக இருக்கு. பரவாயில்ல. லெவல் அதிகப்படுத்திக்கிறீங்களா? ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தது ரொம்ப ஓப்பன்ல இருந்துச்சுல்ல. ரொம்ப ஓப்பன். ஆமாம் ஃபர்ஸ்ட். இப்போ ரொம்ப கம்மியா? லோக்கல் ஓடுறது நல்லா இருக்கும். கொஞ்சம் லாங் போகும்போது லைட்டாக இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கோம். நம்ம போட்டிருக்கோம். லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். லைட்டாக பண்ணிடுவோம். போனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்மியாக போயிடுச்சுனா சாண்டினா. தஸ்து ப்ரோ, ஜாயத் ப்ரோ, எல்லாம் ஒரே நிமிஷம். எல்லோரும் லைனப் பண்ணி போகலாம் இங்கேருந்து. ஓகேவா? எல்லோரும் ஒரு 80-90 க்ரூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 900க்குள்ளே தான். இண்டிகேஷன் கொடுங்க. ஒரு வண்டி முன்னாடி லாரி போனாலோ பின்னாடி எது ஸ்பீட் பிரேக் எதுவும் வந்தாலும் இண்டிகேஷன் கொடுத்துருங்க. முன்னாடி யார் கன்வே பண்ணுறீங்களோ பின்னாடி வந்து சிக்னலில் ஏதோ இண்டிகேஷன் கொடுங்க. ஒரே லைனாக போகலாம். அதேமாதிரி டிஸ்டன்ஸ் வந்து குறிப்பிட்ட மீட்டர் விட்டு வாங்க. ஒட்டி ஒட்டி வர வேணாம். டெயில் டு டெயில் வேணாம். சைட் மிரர் நோட்டீஸ் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். மோர் தென் 40. அதான் ஒரு நான் ஸ்டாப்பாக 50 ஓட்டலாம்ண்ணா. அங்கங்கே இடையில ஒரு ஸ்டாப்பு. வண்டிக்கு ஒரு ரெஸ்ட் விட்ட மாதிரி இருக்கும். தாண்டி ஃபோன் பண்ணிக்கலாம். ஆத்துப்பாலம் வரைக்கும் போயிட்டே இருக்கலாம். முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் எல்லோரும் கன்வே பண்ணி கரெக்டாக சிக்னல் மட்டும் கொடுத்துக்குங்க. ஒரு லாரி எது வந்தாலும் இண்டிகேஷன் லைட் இண்டிகேட்டர்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க. டேர்ன் பண்ணுறப்ப ஸ்பீட் பிரேக் எது வந்தாலும் சரி. ஹைவேல இருக்காது, வில்லேஜுக்கு உள்ள போகிறப்ப ஸ்பீட் பிரேக்ஸ் எதோ வந்தாலும் சிக்னல் கொடுத்துருங்க பின்னாடி. அப்படியே வரிசையாக கன்வே ஆகும் பின்னாடி. சரிங்கண்ணா, போகலாமா? ஓகே கைஸ், கிளம்பிட்டோம். ஒரு சின்னதாக ஒரு டீ பிரேக் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. கைஸ், நம்ம ரூட்டு இப்போ எப்படி போகிறோம்னா, சித்தூர்லேருந்து தாராபுரம் ரூட்டு. தாராபுரம்லேருந்து உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டை நம்ம ஸ்ட்ரைட்டாக மூணாறு மேலே ஏறிட வேண்டியதான். ஆனமலை ரூட்டு. லைனப் பண்ணி போகிற சுகமே வேறு சுகம். அங்கே பாருங்கள், அப்படியே ஈவனாக அவ்வளோ RX எல்லாம் லைனப் பண்ணி போயிட்டுருக்கோம் ஒரே க்ரூசிங்கில்.
எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட மீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டு தான் போயிட்டுருக்கோம். வெளியே வருது பாருங்க செல்லோன் வண்டியில். ஜாயித் ப்ரோ வந்து ஓப்பன் கேட்டு கிளாஸ் ஒரு பேக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இவரு ஸ்டாக் கேட்டு ஜெட்டு ஜஸ்ட் ப்ரோ ஸ்டாக் கேட்டுரும். இவருது ஸ்டாக்கு தான். ஒரு தலைவன் காத்து மாதிரி போறாப்ல. ராம்ஸ் 100 அதுல பீட் நல்லா இருக்கு. நம்ம சித்தோடுக்குள்ளே போய் தான் போனோம், அதனால் இங்கேயே கட் ஆகிக்கலாம். ஒரு சர்ச்சி வரும், அங்கே ஏதாவது ஒரு இடம் பார்த்து வண்டி அவர் வண்டி சவுண்டே தனி சவுண்டாக இருக்குங்க. நம்ம ஜாயித் வண்டி. ஈரோடு மாவட்டம் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. ஈரோடு வந்தாச்சு. ஹாய் ப்ரோ. வாங்க சங்கர் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, ஐ எம் கோகுல். ஓகே ஓகே. ஏன் ப்ரோ 40 மினிட்ஸ் நீங்கள் அவர் கேட்டால் 10 மினிட்ஸ் தான் ஆச்சுன்றாரு. சரி சரி சரி. வீடு பக்கமா? நமக்கு வீடு இங்கே தானா? சரி பிரதா, வராருங்க. ஓகே கேஸ், இங்கே ஒரு சின்னதாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம ரைடு கண்டினியூ பண்ணுவோம். ஈரோட்டில் அசம்பிள் ஆகிட்டோம். லைனப் ஃபோட்டோ வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டி தான். இப்போ எக்ஸ்பல்ஸ் மட்டும் ஒரே ஒரு வண்டி மிங்கிள். அது இவரோட சங்கர் ப்ரோட ஃப்ரெண்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10 வண்டிங்க மொத்தம். கைஸ், இப்போ நம்ம ரூட் பார்த்திங்கன்னா நம்ம சித்தூரில் உள்ள கட் ஆகணும். இப்போ திரும்ப அதே கட்டிங்கில் அந்த பிரிவில் போயிட்டு டேரெக்டாக பெருந்துறை போய் பெருந்துறையிலேருந்து தாராபுரம் ரூட் எடுத்துக்க வேண்டியதான்.
ஈரோடு இன்னைக்கு ஸ்மோக்காக தான் இருக்கும். என்ன வைசர் கழட்டிடுச்சா? ப்ரோ ரூட் யாருக்கு தெரியும்? ரூட்டு தெரியுமா? அந்த ரூட்டு பெருந்துறை போகுமா? பெருந்துறை போய் இவ்வளோ கட்டாகுமா? சதான் ப்ரோ ரூட்டு தெரியுங்களா உங்களுக்கு? சதான் ப்ரோ நீங்கள் எல்லாத்தையும் கன்வே பண்ணுங்க. முன்னாடி போங்க உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேண்ணா. 140யா? 140லாம் போனால் எல்லோரும் போயிடுவோம். பாய் 10 கிலோ கறி வேணுங்க பாய். கைஸ் காங்கேயம் வந்துட்டோங்க. இங்கேருந்து தாராபுரம் போகணும். தாராபுரத்துக்கு 20 கிலோமீட்டர் இருக்குது. டைம் வேறு ரொம்ப டிலே ஆயிருக்கு. கைஸ் தாராபுரம் ரோடு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். சீரிஸ் நல்லா இருக்கும். சைடு ஃபுல்லாக விண்டு மில்லாக இருக்கும் பாருங்க. இந்த மரம்லாம் இருக்கிறனால மறைச்சிருக்கு. அதுவும் பாருங்க அங்கெல்லாம் விண்டு மில்லாக இருக்குது. சைடில் 2 சைடு ஃபுல்லாக விண்டு மில் இருக்குங்க. நல்லாயிருக்கும். சினரிஸ் நல்லாயிருக்கும். நம்ம ப்ரோ வந்துட்டார் ஸ்ரீநாத். ப்ரோ நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. என்ன பண்ணுறது? ஈர்லேயே கிளம்பி வந்தோம். இன்னைக்காச்சும் சீக்கிரம் போயிடலான்ட்டு. இவர் தாங்க ஸ்ரீநாத், நம்ம ஃப்ரெண்டு உடுமலைப்பேட்டை. அவர் வந்து மேலே வந்து நம்ம சென்ட் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துடுவார். இப்போ நம்ம உடுமலைப்பேட்டை வந்துட்டோம். நம்ம மேலே பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டில் முன்னாடியே புக் பண்ணி வச்சிங்க. வியூ பாயிண்ட்டுக்கிட்டே ஒரு ரெசார்ட் புக் பண்ணிட்டோம். அங்கேயே மதியம் லஞ்சு ப்ரொவைட் பண்ணுற மாதிரிலாம் பேசியாச்சு. பட் ஆனால் இங்கேயே 3 மணி ஆயிடுச்சு. எப்படி போய் இது பண்ணுறதுன்னு தெரில. நம்ம மாம்ஸ் வண்டியில் ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க. ஸ்ப்ராக்கெட் கட் ஆயிடுச்சு. செயின் ஸ்ப்ராக்கெட் லாக் வருங்க, அது கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஸ்ப்ராக்கெட் மாற்றிக்கலான்ட்டு ஆட்டோமொபைல்ஸ் வந்திருக்கோம். ஃபைவ் ஸ்பீடு போட்டுக்கிறீங்களா? இல்லை 100 தான் போட்டிருக்காரு. 100 ரோலோ வாங்கிக்கலாமா? ப்ரோ அந்த இது பார்த்து டீத் பார்த்துக்குங்க கரெக்டாக. டீத் மட்டும் கரெக்டாக பார்த்துங்க. வர நமக்கும் இந்த ரைடுக்குமே ரொம்ப தூரமாக இருக்குங்க. ஏர்லியராக கிளம்பி வந்தாலும் எப்பயுமே ஈவினிங் ஆயிடுது. டைம் தான் செட்டே ஆக மாட்டேங்குது. மார்னிங் 5 o'clock நான் கிளம்புனேங்க வீட்டிலேருந்து. இப்போ மணி ஈவினிங் 5 o'clock ஆக போகுது. ரெசார்ட்டில் வேறு லஞ்செலாம் பேசி வச்சுட்டு அந்த லஞ்சும் சாப்பிட முடியாமல் இப்போ அது வேஸ்ட்டு தான். சாப்பிட்டாலும் சாப்பிடலாலும் அமௌண்ட்டு டிடெக்ட் பண்ணிடுவாங்க. நம்ம ப்ரோ வண்டி பக்கா ஸ்டாக் வண்டிங்க ஜி. நம்மளை மேலே வரைக்கும் வந்துட்டு சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்துடுவார்.
ஏன்னா நாளைக்கு அவருக்கு ஜாவா டேனால எஸ்டி ரைடு இருக்குது நம்ம ரெட் ரைடர்ஸ்லேருந்து. மறையூர் 32 கிலோமீட்டர். யானைக்கு மட்டும்தான் பயந்து யானை ஜாஸ்தி. நம்ம ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் போய்க்கலாம். அதே மாதிரி சவுண்ட் ரொம்ப ப்ராப் பண்ணி போக வேணாம், நார்மலாகவே க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா அனிமல் கிராஸ் ஆகலாம் வாய்ப்பு இருக்குது. புலி வரும், நல்ல மனசுக்கு வரும். யானை கண்டிப்பாக கிராஸ் ஆகும். யானை கண்டிப்பாக கிராஸ் ஆகும் டைமிங். அதனால நம்ம கொஞ்சம் அப்படியே டிஸ்டன்ஸ் விட்டு மான் வரும், காட்டு பண்ணி வரும். ப்ரோ எதை பார்த்தாலும் சரி ஹார்ன் மட்டும் அடிக்காதீங்க. ஹார்ன் ரொம்ப அடிக்க வேணாம். சரி ப்ரோ பாய், பார்ப்போம். வாங்க. சரி ப்ரோ போகலாமா? ஓகே. சிங்கிள் வேவாக இருக்குங்க. ரோடும் வந்து சின்ன ரோடுங்களா, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓவர்டேக் எடுக்கப்பலாம். நம்ம பைக்னா போயிடலாம், கார் டு கார்னால் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். டிஸ்டன்ஸ் இருக்கிறது சொல்லலாம். ஆனால் எப்போ அனிமல் கிராஸ் ஆகும்னே தெரியாது. நம்ம லக்கு எலிஃபண்ட் கேஸ் பார்த்தோம்னா பரவாயில்ல. நம்ம லாஸ்ட் 3 எடுக்கும் இதே ரூட் தாங்க வந்தோம். இது இந்த ரூட்டு தான். பஸ்ஸு பாருங்கள், கேரளா பஸ் சூப்பராக இருக்குது. கேரளா செக் போஸ்ட் ரைட்டும் சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுவரி. சூப்பர் ஸ்பாட்டாக இருக்குது. செம ஸ்பாட்டில் பைசன் அங்கே நேராக பாருங்கள், அங்கே பாருங்கள் தெரியுதா? 3 பைசன் இருக்குது. பைசன் பாருங்க ப்ரோ, அங்கே இருக்குது பாருங்க. அந்த மொட்டைப்பாறை மாதிரி இருக்குங்களா? ஆமாம் இருக்குது. அங்கே பாருங்கள். ஒரு கூட்டமாக இருக்குது, சின்னதாக தெரியுது. கூட்டமாக இருக்குது. 5-6 இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் அங்கேயே ஒரு 4-5 இருக்குது குரூப்பாக. கருப்பாக தெரியுது பாருங்கள். ஆமாம், அந்த பக்கம் வழியே இருக்குது போல். கைஸ் கீழே பாருங்கள், வாட்டர் ஃப்ளோ செம்மையாக போயிட்டுருக்கு. எங்கேயும் ஃபால்ஸ் வந்து வர தண்ணி தான் நட்டுக்குது. அப்படியே ஃப்ளோ அப்படியே கிராஸ் ஆகிட்டுருக்கு. இந்த எண்டு வரைக்கும் போகுதுங்க. வாட்டர் ஃப்ளோ நல்லாயிருக்கு. இப்போ மேலேயும் ஃபால்ஸ் நல்லா தண்ணி இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா பைசன், கூட்டமாக பைசன் இருக்குது. அது வீடியோ அந்தளவுக்கு கவர் பண்ண முடியாது ஜூம் பண்ணி. நல்லாயிருக்கு இந்த ஸ்பாட்டு. சின்னார் போகிறதுக்கு முன்னாடியே இது. வாவ், அந்த வியூ சூப்பராக இருக்குது. அங்கே ஏதோ ஒரு கிராமமே இருக்குது போல், நிறைய வீடு இருக்குது. நம்ம தான் மறையூர் பாருங்க. மறையூருக்கு வந்து ஸ்ட்ரைட்டு, காந்தலூர் வந்து லெஃப்ட்டு. இங்கேருந்து 14 கிலோமீட்டர் இருக்கு. லெஃப்ட்டு.
நான் இது ரெசார்ட் கிடையாது, இது ரெஸ்டாரண்ட்டு. இங்கே சாப்பிட வச்சுட்டு தான் நம்ம கூப்பிட்டு போவாங்க. ரெசார்ட் அது இன்னும் கொஞ்சம் பக்கம் தான் இருக்கும். இல்லை அது இன்க்ளூட் இல்லை, சாப்பாடு அதில் இன்க்ளூட் இல்லை. பேசிட்டு போயிடலாம் வாங்க. அதான் கேஸ் நமக்கு மறையூர்லேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு 10 கிலோமீட்டர் இருக்குது. அதாவது நம்ம மதியம் சொன்னலைங்க, மதியம் லஞ்செலாம் வந்து ப்ரொவைட் பண்ணாங்கன்ட்டு அது ஒரு குறிப்பிட்ட சாப்பாடு மட்டும் எடுத்துகிட்டு ஃபிஷ் கறி வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா அது வேஸ்ட் ஆகும்ல, அதனால் நம்மளே கொஞ்சம் வாங்கிட்டு போயிடலான்ட்டு வாங்கியாச்சு. இப்போ மழை அப்படியே லைட்டாக நின்றுச்சு, அப்படியே கிளைமேட் சில்லுன்னு இருக்குது சூப்பராக. கரெக்டான டைம் தான் நம்ம வந்திருக்கோம் காந்தலூருக்கு. நாங்கள் கூட சரி கிளைமேட் இருக்காதுன்னு நினச்சோம், பரவாயில்ல மழை வந்ததுனால கிளைமேட் பக்கா. வாவ், அங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது. இதெல்லாம் மார்னிங் கவர் பண்ணுவோம், இன்னும் சூப்பராக இருக்கும். இருட்டு கட்டுறதுக்குள்ளே நம்ம போய் பார்க்க முடியுமான்னு பார்த்துருவோம். காந்தலூர் பார்த்தீங்கன்னா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ன்றாங்க. வெல்கம் டு காந்தலூர். வாவ், க்ரீன் காந்தலூர், க்ளீன் காந்தலூர். வாங்க சைடில் அப்படியே வாட்டர் கிராஸ் ஆகிட்டு இருக்கு. அங்கே பாருங்க, அங்கேயும் வேறு லெவலில் இருக்கு. காந்தலூர் சிட்டிக்குள்ள வந்துட்டோம். இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க. காந்தலூர் ரேஞ்ச் சாண்டல்வுட்டுங்க. அதாவது காந்தலூர் பார்த்தீங்கன்னா சந்தன மரம் நிறைய விளைக்கிற இடம்னு சொல்லுவாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நைட் டைமில் யாரும் அந்தளவுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயும் ஜீப் சவாரியும் பண்ண மாட்டாங்க. வாவ், செம்மையாக இருக்குது. வியூலாம் வேறு லெவலில் இருக்குங்க. கீழே பாருங்கள், ஃபுல் வியூ தான், சூப்பராக இருக்குது. இவ்வளோ பெரிய பாறையாக இருக்குது. இப்போ பஸ் எப்படி ஏறுது பாருங்கள், நல்லா ஒட்டி ஏற்றுறாப்புல. போயிருங்க போயிருங்க போயிருங்க. Let's roar the off-road. வா, நைட் டைம்ல ஆஃப்-ரோடா? இங்க புக் ஆயிடுச்சிங்களா? பக்கத்தில் நீங்கள் எடுக்கிறீங்க? இல்லை, பக்கத்தில் நாங்கள் எடுத்துருக்கோம். இதே பில்டிங் தான். ஆமாம், அங்கே பார்க்கிங் இருக்கா? அங்கே தெரியல, இங்கே போகிறதா போட்டுக்கோங்க. சரி, பார்த்துட்டு வந்துடுறேன். எதுக்கு எல்லாம் ப்ரோ, மேலே பார்த்துட்டு வர இருங்க. எந்தெந்த நேரத்தில் நம்ம ஆஃப் ரோடு ஓடணும் அவசியமே இல்லை. ஒரு வழியாக ரெசார்ட்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த ரெசார்ட் பேரே இப்போ தான் நமக்கு தெரியுது, ஸ்ரீ ஹரி ரெசார்ட்டா. ஓகேங்க, கொஞ்சம் நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கவர் பண்ணுறேன்.
கைஸ் ரெசார்ட் ரீச் ஆகிட்டோம். நம்ம ரெசார்ட் பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீஹரி ரெசார்ட்டு. இந்த பில்டிங் நம்ம எடுத்துருக்கோம். அங்கே ஒரு பில்டிங் இருக்குது. முன்னாடியே வியூ பாயிண்ட்டுங்க, செம்ம வியூவாக இருக்குது. இருங்க கீழே போய் காமிக்கிறேன் வியூவை. கீழே போகிற ஸ்டெப்ஸ் இதில் நடக்கிறதுக்கே பெரிய டாஸ்க்காக இருக்குது நமக்கு. பாருங்க எப்படி ஆடுதுன்னு. ஃபயர் கேம்புக்கு இங்கே ஃபன் பண்ணலாம். நைட்டு டிஜேலாம் போட்டுருவாங்க. பாருங்கள் வியூ பாயிண்ட்டு, செம்ம வியூவு. ஓகேங்க, அடுத்து நம்ம டின்னரை முடிச்சுட்டு ஃபயர் கேம்ப் போட்டு தருவாங்க. இது கீழே உள்ள ரூமு. ஃபுல் ரெஸ்ட் 2 பேர். ஆனால் முன்னாடி நல்ல வியூ ப்ரோ. சதாம் ப்ரோ, ரைடு எப்படி இருந்துச்சு ப்ரோ? உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஓகே, நம்ம ப்ரோ ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரோ ரைடு எப்படி இருந்துச்சு? வர வரைக்கும் எப்படி இருந்துச்சு? வர வரைக்கும் நல்லா இருந்தது. ஹெவன். காலையில் உங்களுக்கு நல்ல வியூ காமிக்கும். ஆமாம், கண்டிப்பாக வியூ காமிக்கலாம். இது ஒரு ரூமு, இது பெட்ரூம், இது பாத்ரூம். இந்த வியூ தாங்க ஹைலைட்டு. சொல்லுண்ணா, ரூம் பிடிச்சிருக்கா? இப்போ தான் ஃபஸ்ட்டு ரைடு உங்களுக்கு, லாங் ரைடு. எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மார்னிங் எழுந்திரிச்சு சினரிஸை கவர் பண்ணுவோம் பக்கத்தில் இருக்க ஸ்பாட்டை. ஏன்னா வர வழிலாம் சூப்பராக இருந்துச்சு சினரிஸு. நைட்டு அந்தளவுக்கு கவர் பண்ண முடியல. நாளைக்கு எழுந்துச்சி கவர் பண்ணிடுவோம். அந்த ஸ்பாட் இருக்குது, எல்லாமே மார்னிங் கவர் பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த காந்தூர் ரைடு பார்த்திங்கன்னா 3 சீரீஸாக வரும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்ட்டு. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.